சமீபத்தில் திரையரங்க உரிமையாளர்களுடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாட்டை தீர்ப்பதற்காக வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திரைப்படங்களை வெளியிட மாட்டோம் என்று அறிவித்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் படப்பிடிப்புகள் உள்ளிட்ட அனைத்து திரைப்பட பணிகளையும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. திரைப்பட படப்பிடிப்புகள் மற்றும் பணிகள் நிறுத்தப்படும் போது அதன் நேரடி பாதிப்பு தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, தினசரி வேலைவாய்ப்பை நம்பி வாழும் ஆயிரக்கணக்கான திரைப்பட தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறது. கடந்த காலத்தில் திரையுலகில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக படப்பிடிப்புகள் மற்றும் திரைப்பட பணிகள் நிறுத்தப்பட்டதின் பின்விளைவுகள் என்னவாக இருந்தது என்பதை இங்கே எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு திரு விஷால் அவர்கள் தலைவராக இருந்த காலகட்டத்தில் சுமார் 45 நாள் முதல் 50 நாட்கள் வரை படப்பிடிப்புகள் உள்ளிட்ட அனைத்து திரைப்பட பணிகளும் நிறுத்தப்பட்டன. அப்போது தயாரிப்பாளர் சங்கம், திரையரங்க உரிமையாளர் சங்கம் மற்றும் தொழிலாளர் அமைப்புகள் ஆகியவற்றுக்கு இடையே அரசின் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது. அதன் மூலம் பல முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட்டன. ஆனால் எந்த முடிவுகளை எடுப்பதற்காக அப்போது படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டனவோ அந்த முடிவுகளில் பல இன்றளவு முழுமையாக நிறைவேற்றப்பட முடியாதது, அந்த நிலை தொடர்வது எங்களுக்கு கவலைக்குரிய விஷயமாக உள்ளது. ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் ஏற்படும் போதும் படப்பிடிப்புகள் நிறுத்துவது, பின்னர் பேச்சுவார்த்தை நடத்துவது, சில முடிவுகளை எடுப்பது, ஆனால் அந்த முடிவுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் போவது போன்ற நிலை தொடர்ந்தால் அது ஒட்டுமொத்த திரைப்படத்துறைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். பேச்சுவார்த்தை நடத்துவதோடு மட்டும் நின்றுவிடாமல் அந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் தெளிவான காலக்கெடுவுடன் நடைமுறைப்படுத்துவதை அரசு உறுதி செய்தால் இந்த பேச்சுவார்த்தைக்கான பலன் முழுமையாக திரையுலகு கிடைக்கும். ஏற்கனவே அரசின் முன்னிலையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாத நிலை மீண்டும் ஏற்படாமல் இருக்க இந்த முறை எடுக்கப்படும் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு தெளிவான செயல் திட்டமும் தெளிவான காலக்கெடுவும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. திரைப்பட துறையை பற்றியும் திரைப்பட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பற்றியும் நன்கு அறிந்த தற்போதைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையின் தீவிரத்தையும் திரைப்பட பணிகள் நிறுத்தப்படுவதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பையும் கருத்தில் கொண்டு உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என பெப்சி சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேலை நிறுத்தம் என்பது பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வாக இருக்க முடியாது. பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுவதும் எடுக்கப்படும் முடிவுகளை முறையாக நடைமுறைப்படுத்துவதுமே திரைப்படத்துறையின் நீண்டகால நலனுக்கு ஏற்றதாக இருக்கும் என்பது எங்கள் உறுதியான கருத்தாகும். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அறிவிக்கப்பட்டுள்ள படப்பிடிப்புகள் உள்ளிட்ட திரைப்பட பணிகள் நிறுத்தப்படும் முடிவை தயாரிப்பாளர் சங்கங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் பெப்சி சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேலை நிறுத்தம் நடந்தா எத்தனை கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? எத்தனாயிரம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிப்பு? சார், இன்னைக்கு குறைஞ்சபட்சம் சராசரியா 8000 to 10,000 பேர் ஒர்க் பண்றாங்க ஒரு நாளைக்கு. அவங்க அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும். இது ரவுண்ட் 25,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் வேலைக்கு போனால் நாளைக்கு ஒரு போவார், அவர் போவார், அது மாதிரி. அப்போ ஆனால் ஒரு 8,000 பேர் ஒரு நாளைக்கு தொழில் வேலை செய்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்புறம் இந்த ஷெட்யூலை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணோம்னா அதில் எல்லாமே ஷேட்டர் ஆகும். இப்போ ஒரு ஹீரோவுக்கு வேற ஹீரோ டேட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. ஆனால் அதை நம்பி இருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் மாறி மாறி வரும். அதை செட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நாள் மாறினா கூட அது ஒரு மாதம் ஆகிடும் அதை செட் பண்ணுறதுக்கு. அப்போது மறுபடியும் அந்த ட்ராக்லேருந்து ஏறி மறுபடியும் ட்ராக் உட்காரத்துக்கு ஒரு மாதம் ஆகும். அது எத்தனை நாள் நடக்குது அப்படிங்கிறது, அது நடக்காமல் இருக்கிறது, அது குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 to 500 கோடி நஷ்டம் ஏற்படும். நிச்சயம். எங்ககிட்ட பேசினாங்க. இது போல ஏற்கனவே இது 3 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. 8 வாரம் அவங்க 8 வாரத்துல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏற்கனவே 4 வாரத்துல ரிலீஸ் பண்ணாவே வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால 8 வாரம் பண்ணல. அப்புறம் சவுத் இந்தியா முழுக்க பணம் இருக்கிற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். அப்போ அது மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிலாம் பேசணும். ஆனால் திடீர்னு அவங்க செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் லெட்டர் கொடுத்தாதான் படம் ரிலீஸ் பண்ணணும்னு அவங்க சொல்கிறதும், அப்படி லெட்ரு கேட்டால் தான் படம் ரிலீஸ் பண்ணுவோன்னா நாங்கள் கால் ஃபார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் ஸ்பாட்டில் ஏற்பட்ட ஒரே நாளில் நடந்த நிகழ்ச்சி. அதனால் அந்த நிகழ்ச்சி நடக்கவும் தெரிவித்தாங்க தவிர அப்போ நம்ம யாரும் இல்லை, நானும் ஊரில் இல்லை.
அதனால் வந்து அந்த நிகழ்ச்சி எனக்கு தெரிவித்தாங்க. தயாரிப்பாளர் சங்கம் கொடுத்த அறிக்கையில திரைப்பட விநியோகஸ்தர் சங்கமும் திரையரங்க உரிமையாளர் சங்கம் 2 பேருமே எங்களை கலந்து ஆலோசிக்காம இந்த முடிவு எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா திருப்பூர் சுப்பிரமணிய சார் கிட்ட பேசினா அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நாங்க வந்து 3 கூட்டம் நடத்தணும், அதுல தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து எல்லா நிர்வாகியும் கலந்துக்கிட்டாங்க, தமிழ்குமரன் சார்ல இருந்து எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த 3 கூட்டத்திலயும் அவங்க எந்த முடிவுமே சொல்லாதனாலதான் நாங்க இதை அறிவிச்சோம்னு சொல்றாரு. இது சம்பந்தமா தான் உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நான் தான் சொன்னேன், ஏற்கனவே பல கூட்டங்கள் நடந்தது. இவங்க 8 வாரம்ங்கிறது ப்ரொடியூசரோட கோரிக்கை. 8 வாரம் வைக்கணும். அப்படி வந்து 4 வாரம் இருக்கு, 4 வாரம் வைக்கணும் இருக்கு. அது 8 வாரமாக மாற்றணுங்கிறது எக்ஸிபிட்டார் கோரிக்கை. அவங்க 2ஆக பிரித்து பெரிய படத்துக்கு ஒன்றும் சின்ன படத்துக்கு ஒன்றும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும், அதுபோல் வந்து ஒரு நிலை வந்தால் அந்த கியூப் ஏற்கனவே நீங்கள் ஒத்துக்கிட்ட அந்த கியூப் நிபந்தனையெல்லாம் நிறைவேற்றணும். கியூப் சார்ஜஸ்லாம் இல்லை, நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்களே அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அதெல்லாம் அந்த டிமாண்ட்லாம் நாங்கள் பண்ண முடியாது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும்னு வந்து அவங்க சைடில் சொன்னாங்க. அதனால் வந்து அதை 2 பேருமே அது ஒத்து போக முடியாத சூழ்நிலை வந்து ஏற்கனவே இது வந்து ஒரு 6 மாதமாக அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஆகிறப்போ இன்னும் மேலும் ப்ரெஷர் ஆகும். ஒரு நாளைக்கு நிறைய படங்கள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, பல படம் பாதிக்கப்படுது. இது ப்ரொடியூசருக்கு ஒரு நஷ்டம் தான் சார் ஏற்படுத்தும் ரிலீஸ் பண்ணி போகிறப்போ. நிச்சயமாக நஷ்டம் ஏற்படுத்தும். இப்போ என்னன்னா வந்து இப்போ செப்டம்பர் மாதம் படம் ரிலீஸ் பண்ணலைன்னா ஒரு 20 தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் செப்டம்பர் மாதம் லெட்டர் கொடுத்தா தான் படம் ரிலீஸ் பண்ணலைன்னா அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்தால் 200 தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவாங்க. அதனால் இப்போ பாதிப்பு எல்லாருக்கும் இல்லாமல் வந்து ஒரு இந்த செப்டம்பர் ரிலீஸ் பண்ணுறவங்க மட்டும் ஒரு பாதிப்பு இருந்தால் பரவாயில்ல, இண்டஸ்ட்ரியை காப்பாற்றப்பட்டால் பரவாயில்லன்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கலாம். அது நம்ம ஏன் அப்படி எடுத்துன்னு கேட்க முடியாது. அவங்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு இருக்கும், எங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. அந்த அவங்க நாங்கள் மொத்தமாக பாதிக்கும் போது உங்கள் பாதிப்பு அவங்களுக்கு 100 ரூபாயில் பாதிப்புனா எங்களுக்கு வந்து அதில் அவங்க தர 10 ரூபா எங்களுக்கு பாதிப்பு. ஆனால் அவங்க 100 ரூபாயுமே வந்து எங்கள் வாழ்க்கையே பாதிக்கப்படும் போது உங்களோட பிரச்சனையை பெருசாக பேசுறீங்கன்னு அவங்க சொல்லலாம். ஓடிடிக்கு கொடுக்கறதுனால தான் தியேட்டர்ல வந்து மக்கள் ரசிகர்களோட கூட்டம் குறையுதுன்றதை நம்புறீங்களா நீங்க? நம்புறீங்களா? அதை அவங்க திரையரங்க உரிமையாளர் சங்கம் சொல்றத அதுலேயே ஒரு உண்மை இருக்குது சார். நானே வந்து படம் 4 வாரத்தில் 2 வாரம் ஆயிடுச்சுன்னா 4ஆவது வாரம் வந்துடும் பார்த்துலான்னு ஒரு இது எனக்குமே இருக்குது. ஏன்னா நான் திரையரங்கத்துக்கு போகுதுன்னா முன்னாடி வந்து திரையரங்கத்துக்குள் வந்து தின்பண்டங்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாதுங்கிற சிஸ்டத்தோட திரையரங்கம் ஓடிட்டு அது வரைக்கும் திரையரங்கமாக இருந்தது. இன்னைக்கு திரையரங்கில் வந்து நட்சத்திர ரெஸ்டாரண்ட் ஆயிடுச்சு. அவங்களுடைய உணவு பண்டங்களை விற்பதற்கான ஒரு கூடமாக அந்த திரையரங்களை பயன்படுத்துகிறாங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு படத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்க டிஃபன் விற்கிறதுக்கு ஒரு இது வந்து படம் ஓட்டிட்டு இருக்காங்களே தவிர படத்தை ஓட்டுறதுக்கு உண்டான இது இல்லை. இப்போ போய் பாருங்க, பக்கத்தில் தியேட்டரில் கல்யாண் ஜுவல்லரி ஆட் இருக்குது, ஜுவல்லரி ஆட் இருக்குது, ஹோட்டல் ஆட் இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஒரு தியேட்டர்னா எந்தெந்த படம் வரப்போகுது, அடுத்த படம் எந்த படம் வரப்போகுதுங்கிற விளம்பரம் இருக்கும். அந்த விளம்பரத்தை கூட நீங்கள் உங்கள் திரைப்படம் ஓடுறதுக்கான விளம்பரத்தை கூட நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தியேட்டரில் வந்து எங்களோட ஃபோட்டோ கார்டு இருக்கும், அடுத்த படம் என்ன வரப்போகுது. நாங்கள் அந்த 6 ஃபோட்டோ கார்டு வச்சுருந்தாங்கன்னா 6 ஃபோட்டோ கார்டை பார்த்து நாங்கள் ஒரு கதை பண்ணி யோசிச்சுட்டு இருப்போம் ஆடியன்ஸு. இப்போ அது மாதிரி எதுவும் வச்சுக்கிறீங்களா? இந்த தியேட்டரில் என் படம் வரப்போகுதுன்னா என்னோட படத்தோட ட்ரெய்லர் இதில் ஓடும். இப்போ அது நீங்கள் ஃபோட்டோ தயாராக இருக்கீங்க, உங்கள் தேட்டர் வர படத்துக்கு நீங்கள் ட்ரெய்லர் கூட போட மாட்டேங்குது. எப்படி ஆடியன்ஸுக்கு தெரியும்? போஸ்ட் ஓட்டக்கூடாதுன்னு தமிழ்நாடு வந்து அரசு வந்து தடை விதிச்சிச்சு, போஸ்ட் ஓட்ட முடியல. இப்போ வந்து சேட்டலைட்டில் எங்களால் விளம்பரம் பண்ண முடியல. உங்கள் திரையரங்கத்தில் நீங்கள் போட போகிற படத்தை கூட நீங்கள் வந்து உங்களால் போட முடியல. அதில் கியூபில் போய் நின்று நாங்கள் அவங்ககிட்ட யார் கியூப் இதில்? அவங்க வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாதனமாக இருக்காங்க தவிர அவங்க உரிமையாளர்களாகி அவங்ககிட்ட போய் அவங்க அடமானம் வச்சுட்டு உங்கள் படத்தை உங்கள் திரையரங்கில் ரிலீஸ் ஆகிற படத்தை கூட உங்களால் போட்டு தர முடியல. அப்போ ஆடியன்ஸ் எப்படி தெரியும்? ஆடியன்ஸ் இந்த படம் எப்படி வருதுன்னு தெரியும்? எந்த விளம்பரமும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. எந்த ஷோ எந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது. எந்த ஷோவுக்கு வருவாங்க படம் பார்க்க? வரும்போது எங்களுக்கு புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி பெரிய திரையரங்களை பார்த்து சின்ன திரையரங்களை கூட அதே மாதிரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நான் முன்னாடி வந்து ஒரு 50 ரூபாய்க்கு படம் பார்க்க முடியுங்கிற நிலைமை இருந்தால் பரவாயில்ல. இப்போ 50 ரூபாய்க்கு படம் பார்க்கறதுக்கு உண்டான திரையரங்கமே எங்கேயுமே இல்லையே. எல்லாமே வந்து நான் குடும்பத்தோடு போகிற போனோம், ஒரு 1000 ரூபா குறைஞ்சபட்சம் செலவு பண்ணணும். 1000 ரூபா செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு, சினிமாவுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் இல்லை.